வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஜனவரி மாதம் 11ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்கள். கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய தடைகளை பார்த்திங்கன்னா, ஒரு வசனம் சொல்லுவான், சூரியனை கண்ட பனி போல் விலகியது அப்படின்னு. அதாவது அவ்வளோ ஃபாகு. ஒரு கார் ஓட்டலாம், எதிர்க்க ஒரு 10 அடிக்கு மேலே தெரியாது. ஆனால் அந்த சூரிய ஒளி வந்து ஒரு 15 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே மறைய ஆரம்பிச்சிடும். ரொம்ப மேஜிக் மாதிரி இருக்குது. அது போன்ற தன்மையை சொல்கிறது இந்த வாரம் உங்களுக்கு. என்ன காரணம் தெரியுமா? முக்கியமான கிரகங்கள் எல்லாம் 6ஆம் வீட்டில் போய் உட்காந்தாச்சு. அப்போது சில விஷயங்களில் தெளிவே இல்லாமல் போயிடும். சில விஷயங்களில் நம்ம பிரச்சனைகள் தீருமா தீராது. இதனால் அது புதுசாக ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது டேக் டைவர்ஷன் கதை தான். அந்த டேக் டைவர்ஷன் போர்டை இப்போ எடுக்கிறாங்க. அதனால் நேராக போகலாம் நீங்கள். எதனால்? இப்போ பாருங்கள், முதல்ல சுக்கிரன் 7ஆம் வீட்டுக்கு போகிறார் 13ஆம் தேதி. அதுக்கடுத்து 14ஆம் தேதி மகர சங்கராந்தி, சூரியன் 7ஆம் வீட்டுக்கு போகிறார். அதுக்கப்புறம் தொடர்ந்து 16, 17 தேதிகளில் செவ்வாய் முதலும் போயிடுறாங்க. அப்போ என்ன ஆகுது? 7ஆம் வீட்டில் எல்லா கிரகமும் போகும்போது பல மடங்கு நன்மைகள். குறிப்பாக செவ்வாய் 10ஆம் வீட்டுக்கு அதிபதி. அவர் 7ஆம் வீட்டுக்கு போனார்னா தொழிலில் மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் காமிக்கிறது. அப்போது என்ன சொல்லலாம்னா, உங்களுக்கு வரக்கூடிய அனுபவங்களுக்கு ஈடு இணையே இல்லை. அப்படிப்பட்ட அற்புதமான வெற்றி வாய்ப்புகளும் அனுபவங்களும் நமக்கு வரும். அதற்கான நேரம் கனிந்து விட்டது அப்படின்னு நீங்கள் உணர்வீங்க. அது நடைமுறையில் அடுத்த வாரத்தில் வரும். ஆனால் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும் நமக்கு இதெல்லாம் பிரமாதமாக இருக்குதுன்னு சொல்லி. குறிப்பாக ஃபில்ம் இண்டஸ்ட்ரி, பாலிட்டிக்ஸு, இது போல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பான வாரம். அவ்வளோ நல்ல வாரமாக இருக்குது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.